ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு வீக் 8ஓட எவிக்ஷன் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த லீஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ஆனந்தி, சாச்சரா, ரஞ்சித், சிவா இவங்க 4 பேர் இருந்தாங்க. இவங்க 4 பேர்த்தையும் வந்துட்டு ஒரு டாஸ்க் மூலமாக எலிமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுபடி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அந்த நானும் பொம்மை நீயும் பொம்மை அதே டாஸ்க் விளையாடலாம் வாங்கன்னு இவங்க 4 பேர்த்தையும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூப்பிட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டி ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு பால் பிட் இருந்தது. அந்த பால் பிட்டில் வந்துட்டு இவங்க பேர் போட்ட பொம்மை ப்ளஸ் வந்துட்டு அடிஷ்னலாக நிறைய பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு யாரோட பொம்மை கிடைக்கலையோ அவங்க தான் வந்துட்டு எலிமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணார். அதுபடி பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் அவரோட பொம்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவர் சேவ் ஆயிட்டாரு. அடுத்தது ஆனந்தி சேவ் ஆனாங்க. அடுத்தது சாச்சனா சேவ் ஆனாங்க. சிவாவோட பொம்மை கிடைக்காதனால அவர் எலிமினேட் ஆயிட்டாரு. இந்த எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சாச்சனாவோ இல்லாட்டி ஆனந்தியோ போயிருக்கலாம்னு சொல்லி தான் முக்கால்வாசி மக்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. அது நடக்கலை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எலிமினேஷன் ஃபேர்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்லை சாச்சனாவையும் ஆனந்தியையும் வந்துட்டு கண்டினியூ பண்ண வைக்கிறது ஃபேர்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.